ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனடாவில் நடக்க போகிற G7 மாநாட்டிற்கு ஒவ்வொரு வருடமும் நடக்கும். 1981 நடந்துகிட்ருக்கு. அந்த G7 மாநாட்டுக்கு ஜிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு சோகமான செய்தி வந்திருக்கு. இது எந்த வகையில் என்ன ஒரு ஒரு மாநாட்டுக்கு கூப்பிடல, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதற்காக கூப்பிடல, என்ன அங்கே பிரச்சனை நடந்தது, அந்த மாநாட்டுக்கு போகிறதுனால என்ன பலன்கள் இருக்குது, அது எவ்வளோ பெரிய ப்ரெஸ்டீஜியஸான ஒரு கான்ஃபரன்ஸ் G7 அப்படின்றது, அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். வெளியில் சர்வதேச அளவில் உள்ள விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம தொடரலாம். ஏன் ஜியை கூப்பிடல, ஜிக்கு ஏன் இப்படி ஒரு அவமானத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, G7 அப்படின்றது குரூப் ஆஃப் 7 அப்படின்வாங்க. வளர்ந்த நாடுகள், அதாவது பணக்கார நாடுகள் அப்படின்றது தான் இந்த G7 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த G7ல் யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பானு, கனடா, இந்த 7 நாடுகள் இருக்குது. இந்த 7 நாடுகள் தான் உலகத்தில் பணக்கார நாடுகள் என்று அவங்களாம் ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ரஷ்யாலாம் பணக்கார நாடு இல்லையா, சைனாலாம் பணக்கார நாடு இல்லையா அப்படின்லாம் கேட்கலாம். ஸோ இன்றைக்கி சைனாவை விட அமெரிக்கா டவுனில் தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் அமெரிக்கா தான் நம்பர் 1 இருக்குது. அது காரணம் என்னென்னா, டாலரில் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த பணக்காரர்கள் எப்போவுமே நீங்கள் இதுக்கு நீங்கள் ரொம்ப போயெலாம் யோசிக்க வேண்டாம். சாதாரணமாக நம்ம ஊரில் நம்ம சொந்தக்காரன், நம்ம ஊருக்காரன், நம்ம ஜாதிக்காரன், நம்ம இனத்துக்காரனாக இருந்தாலும் பணக்காரர்கள் தான். மிடில் கிளாஸ் தான், ஏழை தான். 3ஆக பிரித்து வச்சுருப்பான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஒரு கோடீஸ்வரன் அங்கே வரான் அப்படின்னா, ஒரு கோடீஸ்வரன் வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம சொந்தக்காரன் தான் அவன் கூப்பிட்றான் அப்படின்னா, அந்த கோடீஸ்வரன் வரான்னா அந்த இன்னொரு கோடீஸ்வரனுக்கு அவனுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பும், நமக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பும், நமக்கும் கீழே இருக்கக்கூடிய கீழ்நிலை மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பும், எல்லாத்துக்குமே அவன் தான் இன்விடேஷன் கொடுத்துருப்பான். எப்படி டீல் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னைய மாதிரி நீ வர முடியாது, ஆனால் என் விசேஷத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஏதோ உன்னை போனால் போதும் கூப்பிட்றேன்ற மாதிரி தான் இது. ஸோ அந்த G7 பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 7 நாடுகள் சொன்னேன் இல்லையா, இவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். இவர்கள் தான் உலகத்தின் பெரிய பணக்காரர்கள். என்ன பண்ணுவான் அப்படின்னா, சும்மா பேருக்கு ஒரு 10 இன்வைட்டீஸை கூப்பிடுவான். இந்த G7 மாநாடை பொறுத்த அளவுக்கு என்னென்னா, வருஷம் நடக்கும். இதில் பார்த்தா போன வருஷம் இத்தாலியில் நடந்தது. ஸோ இதில் ஒரு பெரிய தர்த்திரியமாக என்னன்னு தெரில, இந்த முறை ஜியை கூப்பிடல, ஜியை ஒரு மதிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜிக்கு இன்விடேஷனே இல்லை. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனடாவில் நடக்குது. இது முதல்ல கனடா ஏன் கூப்பிடல அப்படின்னு தற்போதைய பிரதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடிக்கு அச்சுறுத்தல் இருக்குது, மோடி அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. கனடாவை தான் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியும், ஆனால் மோடிக்காக நாங்கள் மண்டை குடைச்சலாக இது ஒரு டென்ஷன்லேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். எந்த அசம்பாவிதம் வேணாலும் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது எங்கள் மண்ணில் வச்சு அப்படின்றதுனால நாங்கள் அவருக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக அவருக்கு அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ கனடாவில் என்னடா இப்போ ஜிக்கு மிரட்டல் இருக்குது அப்படின்ற ஒரு கதையை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கதை என்னன்றது நான் சொன்னேன். இப்போ இந்த G7ல் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னா, 7 நாடுகள் நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் அண்ட் கனடா, இந்த 7 நாடுகள் கலந்துக்கு இல்லையா. இதில் நிரந்தரமாக கலந்து கொள்ளக்கூடிய யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் கலந்துக்குவான். ஏன்னா ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் கலந்துக்குவான். சரியா, அதே மாதிரி UN கலந்துக்குவான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ ஆசிய வளர்ச்சி வங்கி கலந்துக்குவான். ஸோ இப்படி ஒரு 5 அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனோட ஒட்டுமொத்த ஒரு பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதோடைய தலைவரும் அதோடைய நிர்வாகியும் கலந்துக்குவாங்க. ஸோ இவர்களெல்லாம் நிரந்தரமாக G7 மாநாட்டில் 7 நாடுகள் கலந்துக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி அமைப்புகள், அந்த வேர்ல்டு பேங்க் போன்ற அமைப்புகள், ஆஃப்ரிக்கன் பேங்க் போன்ற வளர்ச்சி வங்கி போன்ற வங்கிகள், சர்வதேச அளவில் பெரிய இருக்கிறவங்க கலந்துக்குவாங்க. UN கலந்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர்கள் தான் இந்த G7 தான் இவர்கள் எல்லாருக்குமே ஃபீட் பண்ணுறது. இவர்களோட காசு வாங்கி தான் அந்த உலகம் பூரா வட்டி கொடுக்குறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்றதுலாம். இந்த ஒரு கம்பெனியோட முதலாளி கலந்துக்கிட்டாருன்னா அவரோட CEO, ஃபினான்ஸ் ஆஃபீஸரு, ஆடிட்டரு, இவங்கெல்லாம் கலந்துக்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவர்கள் எல்லாமே கலந்துக்குவாங்க. இது போக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் ஒரு 10 நாடை இன்வைட் பண்ணுவாங்க, ஒரு 6-7 நாடுகள் இன்வைட் பண்ணுவாங்க. போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷலாக இதில் ஒரு பெரிய கூத்து நடந்திருக்கு. ஒரு 7 பேர் போன மாநாட்டில் கலந்துக்கிட்டவன் பதவியே பறி போயிடுச்சு, நம்ம ஜி உட்பட. அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். 2 பேர் செத்தே போயிட்டாங்க. ஸோ போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா, வரலாற்றில் இல்லாத வகையில் போப் கலந்துக்கிட்டார். இந்த வருஷம் போப் உயிரோடு இல்லை. சரியா, போன முறை போப் இத்தாலியில் நடந்த மாநாட்டில், ரோமில் நடந்த இந்த G7ல் கலந்துக்கிட்டார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவர்கள் இன்வைட் பண்ணது நிறையா பேர். யுனைடெட் அரப் எமிரேட்ஸை கூப்பிட்ருக்காங்க, இந்தியாவை கூப்பிட்ருக்காங்க,
பிரேசிலை கூப்பிட்ருக்காங்க, ஸ்பெயினை கூப்பிட்ருக்காங்க. இப்படி சில ஒரு 7-8 நாடுகளை அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கூப்பிட்ருக்காங்க. அது அவர்கள் விருப்பம், அவர்களாக டிஸ்கஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. அந்த காலகட்டத்திலலாம் ஜி அவங்க பெருசாக மதித்தாங்க. ஜி வந்து பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2019 இந்த மாநாட்டில் தொடர்ந்து வருஷம் அவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. போவார், வருவார், திருவிழா கொண்டாடிட்டு வந்துடுவார். ஆனால் இந்த முறை அழைப்பே கொடுக்கல அப்படின்றது சர்வதேச அளவில் இவருக்கு உள்ள முக்கியத்துவம் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு தான் ஒரு தரப்பினர் பார்க்குறாங்க. ஸோ வந்து முதல்ல ஜி வந்து ஒரு பில்டப் விட்டு பெரிய தலைவர் அப்படி இப்படிலாம் நினச்சாங்க. ஆனால் ஜி ஒன்றுத்துக்குமே இது இல்லை அப்படின்றத அவர்கள் ஆணித்தரமாக புரிந்து கொண்டு தான் இவரெல்லாம் கூப்பிடவே வேண்டான்னு சொல்லி தவிர்த்துட்டாங்கன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இப்போ கனடா தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சீக்கியர்களோட ஆதிக்கம், சீக்கிய மக்கள் இருக்காங்களே இந்தியாவில், பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கிய மக்களுடைய ஆதிக்கம் தான் கனடாவில். சீக்கியர்கள் வந்து மைனாரிட்டி. இப்போ எப்படி நம்ம ஊரில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் வந்து பெருசாக சில கட்சிகள் வந்து கொண்டாடும், என்ன காரணம்னா மைனாரிட்டி ஓட்டை கவர்வதற்காக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி அங்கே வந்து மைனாரிட்டி ஓட்டு இல்லைன்னா எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கியர்களுடைய பங்களிப்புன்றது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சில்லற கட்சி இப்படின்னு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6-8 எம்பிக்கள் சீக்கியர்கள் மட்டும், பஞ்சாபியர்கள் மட்டும் எங்கள் கனடாவில் எம்பியாக இருக்காங்க. அப்படின்னா பார்த்துங்க அவர்கள் எவ்வளோ செல்வாக்காக இருப்பாங்க. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிசார்னு ஒருத்தரை இந்திய உளவுத்துறை போய் சுட்டு கொண்டுருச்சு. அவர் வந்து சீக்கிய மத தலைவர். அவர் வந்து பஞ்சாபை தனி மாநிலமாக தனி நாடாக ஆக்க வேண்டும் என்ற கொள்கைக்கு ஆதரவு அளிப்பவர்களுக்கு ஆதரவு அளித்தவர்னு சொல்லி அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அவர் அதில் தீவிரமாக இருந்தாலும் போட்டு தள்ளிட்டாங்க. அது இந்தியா மேலே குற்றச்சாட்டு இருக்குது. இதனால தான் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சது, சண்டை ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கனடா அதிகாரிகள் நம்மளுடைய அஜித் தோவல்கிட்ட சொன்ன ரகசியத்தை அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டார் அப்படின்றதுல கடும் கோபம் கொண்டு ட்ரூடோ ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் பிரச்சனையாக இருந்தது. ஸோ இதனால் இந்தியா கனடாக்கான உறவே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் மோடியை கூப்பிட்டோம்னா சீக்கியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த G7 மாநாடு கனடாவில் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவொடனே அந்த நாட்டைய புதிய பிரதமரை சந்தித்து, யாரை கூப்பிட்றீங்களோ இல்லையோ மோடியை கூப்பிடக்கூடாது, இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஊரில் என்னென்னா, அவங்க ஓட்டு போட்டால் தான் இந்த ஆளுங்கட்சியாக இருக்க முடியும், ஜெயிக்க முடியும். ஸோ அப்போ அவர்கள் சொல்ல தானே கேட்பாங்க. இந்தியா அவர்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த முறை மோடியை கூப்பிடல. இது மோடிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக சர்வதேச அரசியலில் பார்க்கப்படுது. காரணம், மோடியோட உண்மை முகம் வந்து மோடியோடைய அதாவது என்னென்னா, இந்த டுபாக்கூர் அரசியல் வந்து உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டதுனால அவரை மதிக்காமல் இந்த டைம் கூப்பிடல அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எது எப்படியோ இன்விடேஷன் கொடுக்கல, இது ஒரு பெருத்த அவமானமாக பார்க்கப்படுது. 2019 கலந்துக்கிட்ட மோடிக்கு இன்விடேஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி. இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன முறை கலந்துக்கிட்ட ஒரு 5 தலைவர்கள் பதவி போச்சு. ஜப்பான் பிரதமர் பதவி போச்சு, கிஷோ. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பவுப்பு கலந்துக்கிட்டார், செத்து போயிட்டார். ஜி கலந்துக்கிட்டார், இந்த டைம் கூப்பிடவே இல்லை. பைடன் கலந்துக்கிட்டார், அமெரிக்கா ஜனாதிபதி, அவர் பதவியிலே இல்லை. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜெர்மனோட அதிபர் ஸ்கால்ஃப் வந்து பதவி இல்லை, முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி வந்து போன இத்தாலியில் அது என்னன்னு தெரில, இத்தாலியில் கலந்துக்கிட்டார், எல்லாரும் சர்வநாசன்ற கதையாக போச்சு. போனவன் பாதி பேர் உட்படல. சரியா? எப்படி போயிடுச்சு, ஐநாக்கு மரியாதைலாம் போயிடுச்சு இப்படின்ற மாதிரியான இத்தாலியில் நடந்து அது சாபக்கேடு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஜியும் இப்போ பிடுங்கி விட்டுருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கிடையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கனடா உக்ரைனை கூப்பிட்டுருக்கு, சவுத் ஆஃப்ரிக்கா அமெரிக்காவோட பரம விரோதியாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக உலக நீதிமன்றத்திலையும் சரி, ஐநாலையும் சரி மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை பாலஸ்தீன மக்களுக்காக நடத்தியது சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இப்போ ட்ரம்ப் கூப்பிட்டு அவர்களை அவமானப்படுத்தி விட்ட போதிலும் அவர்களை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை இந்த முறை கூப்பிட்ருக்காங்க, உக்ரைனை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜியை கழட்டி விட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ எனவே சர்வதேச அளவில் ஜியோ எப்படி ஏறுமுகமாக இருந்து ஜி எங்கே போனாலும் கூட்டம் அது இதுன்னு வந்து பயங்கர பிரம்மாண்டம் அங்கே இது பண்ணாங்க. பைடன் மனைவி பார்த்து சமைத்து போட்டார், இங்கே போனார், பிரிட்டனில் அதே மாதிரி ரிஷி சுனக் பதவி போச்சு. அது பிரிட்டனோட பிரதமரை போன முறை கலந்துக்கிட்ட ரிஷி சுனக் அதோட சீனை முடிச்சு விட்டாங்க. ஸோ இப்படி ரிஷி சுனக் காலி, வால்ஃப் காலி, ஏன்னா ஜி காலி, ஜியை கூப்பிடல. ஏன்னா பைடன் பதவி போச்சு, ஜப்பான் அதிபர் பதவி போச்சு, எல்லாமே பிடிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாநாட்டில் இப்போ இதோட முக்கியத்துவம் என்ன, ஜி போகாது, ஜி போகிறாரு போல் அப்படின்றத தாண்டி இந்த ஐநா, உலக வங்கி இவர்கள்லாம் கலந்துக்கும் போது அங்கே நடக்கிற டிஸ்கஷனில் நம்ம சில கோரிக்கைகள், நம்மளுடைய தேவைகளை வைக்கும்போது, கடன் வாங்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அங்கே நேரடியாக இப்போ பேங்க்கெல்லாம் மேலே நடத்துவான். நேராக போனோம்னா டக்குன்னு உடனே கடன் சாங்ஷன் பண்ணி விட்ருவா. இல்லைனா பேங்க்கில் போய் மேனேஜர் வர பார்க்க அலையணும், அவர் இன்றைக்கி லீவில் இருக்காருன்னு வாங்கி, அக்கௌண்டன்ட் வரலன்னு வாங்கி, ஆடிட்டர் வரலன்னு இழுப்பாங்க. நேராக மேலே நடக்கும்போது போனால் டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லையா. அந்த மாதிரி இது ஒரு மேலா தான், கடன் மேலான்னு வச்சுக்கலாம்.